மறைந்த கராத்தே மற்றும் வில்வித்தை நிபுணர் ஷிஹான் ஹுசைனின் உடலுக்கு பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் பாலவிட்வேலிடம் கேட்கலாம். பாலவிட்வேல், திரையுலகமாகட்டும், கராத்தே வில்வித்தை போன்ற கலைகளாகட்டும், அது நிபுணத்துவம் பெற்றவர். அவருடைய மறைவு ஏற்கனவே ஒரு சில நாட்களாக அவர் அவதிப்பட்டு வந்தார். உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள், என்ன விவரம்? திலகவதி, மீண்டு வருவேன் என தெரிவித்த கராத்தே பயிற்சியாளரும் வில்வித்தை நிபுணருமான ஷிஹான் ஹுசைன் உடல் தற்போது பெசன்ட் நகரில் உள்ள அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. 60 வயதாகும் ஹுசைன் இரத்த புற்றுநோய் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பல மாணவர்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர். 400க்கும் மேற்பட்ட நிபுணத்துவம் மிக்க மாணவர்கள், பயிற்சியாளர்களை உருவாக்கிய பெருமை பெற்றவர். தேசிய அளவிலும் மிக புகழ்பெற்றவராக திகழ்ந்தார். அவர் கராத்தே வில்வித்தையை தாண்டி திரைத்துறையிலும் மிகப்பெரிய முக்கிய பங்காற்றி இருக்கிறார். குறிப்பாக அவர் கே பாலச்சந்தருடைய இயக்கத்தில் புன்னகை மன்னன் படத்தில் அவர் நடித்து அறிமுகமாகியிருந்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதியினுடைய அனுதாபியாக பார்க்கப்பட்டார். ஜெயலலிதாவுக்கு மிகவும் விசுவாசமாகவும் நடந்து கொண்டார். ஜெயலலிதாவிடம் மிகவும் நெருங்கி பழகியவராகவும் இருந்திருக்கிறார். மேலும் அவர் கராத்தே வில்வித்தை மட்டுமல்லாது சிற்பக்கலையிலும் ஓவியக்கலையிலும் பறவைகள் வளர்ப்பிலும் பல விதமான ஆர்வம் காட்டி வந்தார். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பல சிற்பங்கள் இங்கே இருக்கிறது. அவர் வரைந்த பல ஓவியங்கள் இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே திரைத்துறையைச் சேர்ந்த காயத்ரி ரகுராமன், SV சேகர் உள்ளிட்டவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதே போன்று கராத்தே மற்றும் வில்வித்தை தொடர்பாக பயிற்சியில் மேற்கொண்ட பல வீரர்கள் இங்கே குழுமியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு நேரில் சென்று பலரும் அஞ்சலி செலுத்திய நிலையில இன்று காலை அவருடைய உடல் கொண்டு வரப்பட்ட பின்னர் பல மாணவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்படி ஹுசைனினுடைய ஒரு மாணவி சஞ்சனா இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அம்மா, சொல்லுங்கம்மா, உங்களோட கோச் இன்னைக்கு அகாலா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு இழப்பா இருக்குது? ஆக்சுவலி எனக்கு அவர் எனக்கு ஒரு குரு மட்டும் இல்லை, அவர் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே, இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு அவரு தான். அதே மாதிரி அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை. எல்லாருமே மண்ணில் விதைச்சா ஒன்று அது மரமாக வரும், இல்லைன்னா உரமா போகும். ஆனால் என்னோட குருநாதர் பூமியில் விதைச்சாங்கன்னா அது மரமாக மட்டும்தான் வரும், உரமாக போகவே போகாது. ஆனால் நாங்கள் ஆர்ச்சர்ஸ் கண்டிப்பாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் நாங்கள் நிச்சயமாக அடைவோம். வில்வித்தையை பொறுத்தவரையும் அவர் எந்த அளவிற்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்? எங்களுக்கு நிறைய கலைகள் சொல்லி தந்திருக்காங்க. எனக்கு கண்ணு கட்டி எப்படி அடிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. தலைகீழ தொங்கிட்டு எப்படி அடிக்கணும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆணி மேல நின்று எப்படி அடிக்கணும், இவன் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. நிறைய உங்களை மாதிரி பயிற்சி பெற்ற மாணவர்கள்லாம் அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறீங்க. இப்போ அவர் இல்லை அப்படிங்கும் போது இனிமே அடுத்தடுத்து என்ன மாதிரி நீங்க போவீங்க? நான் நம்ம நாட்டுக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கினதுக்கு அப்புறம் 2032 வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காசை வச்சு நான் பிளட் கேன்சர் இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் நான் கட்டுவேன். திலகவதி, இந்த மாணவி சொல்வதை கேட்க முடிகிறது. அவருடைய குருநாதர் இரத்த புற்றுநோயால் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இரத்த புற்றுநோய்க்காக தன்னுடைய வில்வித்தையின் மூலமாக சம்பாதிக்கும் பணத்தை செலவிடுவதாக தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வா மற்றும் இர்ஃபான் காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஹுசைன் வரைந்த ஓவியங்களை பார்க்க முடிகிறது. பல துறைகளில் வித்தகராக திகழ்ந்த ஹுசைன் தற்போது மரணம் அடைந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக வழங்கி இருக்கிறார். மேலும் அவருடைய உடலை பொறுத்தவரை 3 நாட்களுக்கு பிறகு ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு மருத்துவத்திற்காக அவருடைய உடல் பரிசோதனைக்காகவும் பயிற்சிக்காகவும் ஆய்வுக்காகவும் தானமாக ஹுசைனே வழங்கியிருப்பதாக அவர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். பல துறை வித்தகராக சினிமா துறை மட்டுமில்லாது வில்வித்தை, கராத்தே, ஓவியம் மற்றும் பறவைகள், விலங்குகள் வளர்ப்பு என பெயர் பெற்ற ஹுசைன் மறைந்து விட்டார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ச்சியாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்களும் வருகை தந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திலகவதி.
நிச்சயமா பாலா, நீங்கள் சொன்னது போல பல துறைகளிலும் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். ஒரு பேசிக்கான கராத்தே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதற்கான முன்னெடுப்பை எடுத்தவர். சின்ன திரையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறார். அவருடைய சமையல் நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம். அதனை தாண்டி இப்போ அவருடைய ஆர்ச்சரி ஆகட்டும், அவருடைய ட்ரைனிங் சென்டர் ஆகட்டும், அதனை அடுத்து யார் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் உதவியும் கோரியிருந்தார். அரசின் கவனத்திற்கும் அது சென்றிருக்கிறது. இது தொடர்ந்தும் அவர்கள் இதற்கான உதவி செய்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலா.